காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காவல்துறை மக்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கதான் அரஸ்டா பண்ணாலும் சரி நம்ம அரஸ்ட் ஆகுவோம், உட்காருவோம். தலைமைக்கு போகட்டும், கலெக்டர் தலைமைக்கு போகட்டும், முதல்வர் விஜய் அவர்கள் காலுக்கு போகட்டும். இது போன வரைக்கும் கூட்டம் யாரும் கலையாதீங்க. திருச்சி மலர்பாக்கம் மையப்பகுதியில் இருக்கிறோம். 102-52 கடை நம்பரு சூர்யா ஒயின் ஷாப்னு சொல்லிட்டு இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால எங்க பெண்களுக்கு வெளியில வர முடியல. என்னன்னு கேட்டா நாங்க வந்தோம்னா மேல உழுவுறாங்க, தண்ணி அடிச்சு அப்படியே ட்ரெஸ் இல்லாம கிடக்குறாங்க, யூரின் போறாங்க, ரொம்ப அதிகமா அசிங்கமான வார்த்தைகளை பேசுறாங்க. அதனால பெண்கள் வர்றதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இதனால நாங்க வேற வழியில போக வேண்டியதா இருக்கு. இந்த ரூட்ல வர முடியல. ஆனா இந்த ரூட்ல தான் எங்களுக்கு மார்க்கெட்டு, கடை, கல்யாண மண்டபம், கோயில், ஸ்கூலு எல்லாமே இந்த ரூட்ல தான் இருக்கு. வேற வழியே இல்ல. இருந்தாலும் நாங்க ரொம்ப தர்ம சங்கடத்தோட பல நாட்கள் கடந்துட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப வருஷமா அதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா இன்ன வரைக்கும் இதுக்கு ஒரு செல்வாக்கு அதிகமா இருக்கனால இந்த கடையை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எவ்வளவோ போராடியாச்சு. ஆனா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காம நாங்க யாரும் போக மாட்டோம். பெண்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கிறோம். வயசானவங்க ரொம்ப பாவம். எங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல. மக்கள் பொதுவாகவே எல்லா பொதுமக்கள் அனைவருக்குமே அது ரொம்ப பாதிப்பு இடையூறு தான். அது கர்ப்பிணி பெண்கள் வர முடியல, குழந்தைங்க வர முடியல. டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி நாங்க எழுதி கொடுத்தோம். அவர் எழுதி கொடுத்திருக்காரு, நாங்க எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்ன வரைக்கும் அவர் இன்னைக்கு ஆளே வரல. அவரு எங்களுக்கு நடு ரோட்ல உட்காந்து சரக்கடிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி பைசா இல்லைன்னா அவங்க போறவங்க வர்றவங்கள்ட்ட போன செல்போனை புடுங்கிறது, வழிப்பறி பண்றது, அவங்க குடிக்கிறதுக்கு காசு இல்லைங்கிறத எல்லாரும் இது மட்டும் கைப்பிடிச்சு இழுக்கிறது எல்லாம் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. ஒரு போன மாசம் 60 செல்லு வீட்டுல போய் யாரும் இல்லாத வீட்டுக்கு கதவு தட்டுறது, கதவு திறக்க சொல்லி தண்ணி அடிச்சு போய் எல்லா வீட்லயுமே கதவு தட்டுறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. வயசானவங்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாவே இல்ல. கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க இந்த ரோட்ல வரவே முடியாது. அதனால நேற்று 4 பசங்களுக்கு வண்டியை புடிச்சு வச்சுக்கிட்டு காசு வாங்குறது. 24 hours இயங்குதுங்க. 24 hours இயங்கிட்டு இருக்குது. 24 hours இயங்குது. வெறும் எல்லாரும் மாதிரி டைப் பண்ணிலாம் இயங்குறது இல்ல. 11 மணிக்கு மேல விடிய ஓடிட்டு இருக்கு. நாங்க ரெக்கார்டு வச்சிருக்கோம். நாங்க ஒரு 10 வருஷமா போராடிட்டு இருக்கோம். சுத்தமா இது பண்ண முடியல. 26 வருஷம் ஆச்சு. பொதுமக்களை ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. பேர் ஜெயலட்சுமி, பாபு. இது திருச்சி கிழக்கு தொகுதி 14வது வார்டு. இது இந்த ரோடு பேர் பாபு ரோடு. இந்த பாபு ரோட்ல எங்களுக்கு இந்த டாஸ்மாக் எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட போராட்டம் நாங்க பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு போராட்டமும் நாங்க பண்ணியிருக்கிறோம். இது நாங்க புதுசா இன்னைக்கு நாங்க பண்ணல, நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம். இப்ப கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்ல எங்களுக்கு பின்னாடி சங்கரா ஸ்கூல் ஒன்னு இருக்குது. 130 மீட்டர்ல இருக்கு. இங்க ஒரு மசூதி இருக்கு, 160 மீட்டர்ல இருக்கு. இங்க ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு, அது 30 மீட்டர்ல இருக்கு. எய்தாப்புல அன்பு மகால்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. எங்களுக்கு ஒயின் ஷாப்னால இங்க நடப்பாதே எங்களுக்கு முடியல. 5 மீட்டர் திருச்சிக்கு புகழ்பெற்ற மாணிக்க விநாயகர் மலைக்கோட்டையை சொல்றோம். ஆனா அந்த மாணிக்க விநாயகர் கோயிலுக்கு இங்க இருந்து எங்களுக்கு 300 மீட்டர் தான். ஆனா இப்ப கவர்மெண்ட் சொல்லிருக்கு 500 மீட்டர்ல இந்த கடை எங்களுக்கு அகற்றவே கிடையாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். நாங்க பிப்ரவரி மாசம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்த 6 மாசத்துல டிஎம் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போனாரு, 2 மாசம் இந்த கடையை அகற்றோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறிடுச்சு. இப்ப அவங்க போட்டிருக்க அந்த ஸ்கீம்ல அந்த 16 கடையில கொண்டு வரணுமா இல்லையா? அப்ப ஒரு டிஎம் எழுதி கொடுத்தது என்ன ஆயிருச்சு? நைட்டு லேடிஸ் நடக்க முடியல. வழிபறி நிறைய இருக்கு. நேத்து கூட செல்போன் திருட்டு போட்டு நேத்து நைட்டு கூட இங்க பிரச்சனை, செல்போனை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நின்னுகிட்டு யூரின் போறது பெரிய ப்ராப்ளமா இருக்கு எங்களுக்கு. அவ்வளவு குடித்தன பின்னாடி இருக்குது. பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. பின்னாடி சொல்ற சங்கரா ஸ்கூல் இதுதாங்க. 100 ஸ்கொயர் ஃபீட் தாங்க இருக்கு சங்கரா ஸ்கூல். ஆனா இங்க பாருங்க, அந்த வீடியோ நீங்களே பாருங்க. குழந்தைங்க எப்படி நடந்து போகும். இருக்கிற சின்ன பிள்ளைங்க சமுதாயத்தை நம்ம சேர்த்து கெடுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? எல்லா கடையும் பூட்டுறீங்க, இந்த கடையை மட்டும் ஏன் கவர்மெண்ட் பூட்ட மாட்டேங்குது? அதிகாரிகள் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? பாருங்க, நீங்களே வீடியோ பாருங்க. சின்ன பிள்ளைங்க இவ்வளவு நடந்து போகுது பாருங்க. இந்த கடையை கடந்து தான் நாங்க எல்லாம் போய் ஆகணும். இந்த கடையை கடந்து நாங்க எல்லாரும் போய் ஆகணும். சின்ன பிள்ளைங்க நடக்க முடியாம எப்படி போறாங்க பாருங்க. இந்த கடையை அகற்றி கொடுங்க தயவு செய்து. நாங்க கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட கேட்கறது, இந்த கடை எங்களுக்கு 20 வருஷமா போராடுறாங்க. 20 வருஷமா போராடுறோம். பள்ளிக்கூடம் அருகில் உள்ள மருத்துவமனை
கடையை இனிமேல் திறக்க மாட்டேன், இனிமேல் திறக்க மாதம் எழுதி கொடுத்து என்னாச்சு போராடுவோம் எடுத்திடு எடுத்திடு கடையை எடுத்திடு அகற்றிடு அகற்றிடு 10,252 கடையை அகற்றிடு பள்ளிக்கு அருகில் உள்ள கடையை அகற்றிடு